Hello friends, welcome to Ramas Arsubai Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான சண்டே ஸ்பெஷல் கிராமத்து ஸ்டைல்ல மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த குழம்பு பாத்தீங்கன்னா எங்க ஊர் ஸ்டைல்ல எங்க மாமியார் வந்து இப்படி தான் செய்வாங்க. சூப்பரா இருக்கும். என்னோட சேனலை இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிராமத்து ஸ்டைல் குழம்புனாலே நல்லா வந்து மசாலாவை வறுத்து தான் செய்யணும். அந்த மசாலா எப்படி வறுக்கலான்றதை பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம வத்தல் சேர்த்துக்கலாம். உங்கள் காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு வந்து மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக வாசனை பொருட்களாக 2 வந்து கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பட்டை. நான் வந்து கொஞ்சமாக தான் வாசனை பொருள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் நிறையா கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட கசகசா இல்லை, அதனால் நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்ட கசகசா இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து கசகசா எடுத்துகிட்டு வர்றதுக்கு இங்கே சிங்கப்பூரில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அலோட் கிடையாது. ஸோ அதனால் நான் கசகசா என்கிட்ட இல்லை. இந்த மசாலாவை ஓரளவுக்கு நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை தனியாக ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். நான் வந்து ஒரு 7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 10 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அந்த வெங்காயமெல்லாம் நல்லா கலர் மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிடணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் எவ்வளோ வறுக்கிறோம், தேங்காய் எவ்வளோ வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வறுத்துருச்சு. அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய் எல்லாம் வறுத்துச்சு. இதையும் நம்ம மிக்சியில் போட்டு அதை நம்ம ஏற்கனவே பவுடர் மல்லி வந்து வறுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் குழம்பு தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 வந்து கிராம்பு, 1 ஏலக்காய். நம்ம ஏற்கனவே வறுக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனால் நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா ஃப்ரை ஆனப்புறம் நான் வந்து ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். மட்டன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நிறைய தக்காளி சேர்க்கக்கூடாது. ஏன்னா குழம்புல புளிப்பு வந்து அதிகமாகிடும். அதனால் வந்து கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மட்டனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மட்டன் வந்து கொஞ்சம் உப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடியே நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு உப்பு சேருங்க. கொஞ்சோண்டு நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அந்த வீடியோ வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு கிளிப்பிங்ஸாக காட்டுறேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து நீங்கள் எப்படி மட்டன் வேக வைப்பீங்களோ அந்த அளவுக்கு விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி தான் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சுட்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சூப்பரான மட்டன் குழம்பு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து இப்படி தான் செய்வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மட்டனை தனியாக வேக வச்சுட்டு நீங்கள் குழம்பு செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் வந்து குழம்போடையே சேர்த்து மட்டனை வேக வச்சாதான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை இதளவு பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.